ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். நம்ம காலகட்டங்களில் நம்ம யாரை பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையோ கசப்போ அது வேறு விஷயம். இன்றைக்கி வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அமித்ஷாவை விலக்கிட்ட நரேந்திர மோடி அவர்களை பார்க்க முடியாது. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தை அதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்துருப்பீங்க. சசிகலா அம்மையார், அது கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட பிறகு இருக்கலாம். பட் இருந்தாலும் சசிகலா எம்ஜிஆர் அது ஜெயலலிதா அவர்கள் பேர் தான் சசிகலா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில். ஆனால் ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பல அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பல அதாவது எம்ஜிஆர் அவர்களோட பயணித்தவர்கள்லாம் வந்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்களோட பயணித்தவர்கள், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அவர்கள், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசிட்டாங்க. அதுக்கு மீறி சொல்கிறதுக்கு, ஏன்னா இது ஒரு பெரிய வரலாறு, அவங்க சில விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, நாம் படித்த வரலாறின் அடிப்படையிலும் நான் சிறு வயதில் அரசியலில் பார்த்த விஷயங்கள், பத்திரிகை துறைக்கு வரும்போது ஐயா அமைச்சராக இருந்தார். 90களில் நம்ம அது தினமலர் பத்திரிகையில் வரும்போது அவர் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கோம். அவரோட பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அதை நேரில் பார்த்ததுனால நம்ம சில விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வெறும் 10, 18, 19 வயசு ஒரு பையன் வந்து இப்போ இந்த பக்கம் வந்து நிற்கிறான்னு வைங்களேன், நம்ம என்ன யார தம்பி யாரை பார்க்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஒரு அவரை விட சீனியராக இருக்கிறவர்கள் அப்படித்தான் ஒரு 18 வயது இளைஞனை பார்ப்போம். ஆனால் ஒரு 17, 18 வயது இளைஞன் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இன்றும் வரலாறு பேசி கொண்டிருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 70, 80 வருடங்களாக இன்றும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் இன்றும் வரலாறாக இந்திய வரலாற்றிலே பல விஷயங்களை புரட்டி போட்ட அந்த வரலாறு ஒரு இளைஞர் 18, 19 வயசில் உள்ள ஒருத்தரை பார்த்து அவரை கரெக்டாக பிக்கப் பண்ணி அவரை தன்னுடைய உதவியாளராக, அவருக்கு வயசு எத்தனை 70, 80, அந்த காலகட்டங்களில் ஒருத்தரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தூக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஐயா ஆர்.எம். அவர்கள் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபிகர்லாம் கிடையாது. ஒரு 5 அடி 6 அடி உருவம், அப்படியே பாஜானு பாகவான உருவம், அப்படியே செக்கச்செவன் அப்படி சுண்டி விட்டார் தவிர மாதிரியான ஒரு ஃபிகர் கிடையாது. நம் தமிழர்கள் எப்படி இருப்பாங்களோ மிக சாதாரணமாக ஒரு கிராமத்து இளைஞரை போல தோற்றமுடையவர். ஆனால் அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி பெரியார் தூக்கியிருக்கார் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருடத்தில் பேரறிஞர் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்று வரைக்கும் அண்ணாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் பல பல்கலைக்கழகங்களில். அவர் என்ன பண்ணார்னா 2 வருஷத்தில் எனக்கு அவரை கொடுக்குறீங்களா, யார ஆர்.எம். அவர்களை ஒரு 20 வயது இளைஞரை பெரியார்கிட்ட சொல்லி அவரை என் கூட நான் வச்சுக்கிட்டுமா ஏன்னு சொல்லி அவருடைய பத்திரிகைக்கு ஆசிரியர், எத்தனை 20 வயசில் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர், அதுவும் யார் ஜாம்பவான் அண்ணா மாதிரிலாம் ஒரு பேரறிஞர். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதும் தமிழக அரசியலில் செய்தது நாம் வந்து வழிகாட்டியாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் வந்து யாரை பார்க்குறாரு, ஒரு 20 வயது சிறுவனை பார்த்து பெரியார்கிட்ட சொல்கிறாரு எனக்கு அவரை கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அறிவுஜீவியாக அந்த சிறு வயதில் அவர் இருந்திருக்க முடியும்னு நினச்சி கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எம்ஜிஆரை டிசைன் பண்ணுறாரு. இப்போல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, எனக்கும் ஒரு சேனல் இருக்குது, நான் பத்திரிகையில் ஒரு கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பணியாற்றிருக்கேன், செய்தி தலைமை ஆசிரியராக இருந்திருக்கேன் டிவி சேனலில். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதில் 20, 22 வயதில் வந்து இவ்வளோ சாதனைகளை படைத்த ஒரு மனிதன் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து வந்து எம்ஜிஆர் என்கிற மாமனிதனை டிசைன் பண்ணுறாரு. எப்படி டிசைன் பண்ணார்னா, இவருக்கு ஒரு மனிதன் எப்போ வெற்றி பெறுவான்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்றதை உணர்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய ஞானிகளாகவும் தலைவர்களாகவும் வர முடியும். அந்த மாதிரி உணர்ந்து என்ன பண்ணுறாரு, இவர் நடிக்க முடியாது, ஆனால் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய வசனகர்த்தா, மிகப்பெரிய ஒரு படத்தை வெற்றி படம் ஆக்குறது எப்படி, ஒரு ஹீரோவை எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு ஹீரோயின் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற தெரிந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆருக்காக தியாகம் பண்ணுறாரு. ஏன்னா இவர்கிட்ட என்ன இல்லையோ அது எம்ஜிஆர்கிட்ட இருக்குது, எம்ஜிஆர் அவர்கள்ட்ட என்ன இது இருக்கோ அது இவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 மலைகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா இவரை டிசைன் பண்ணி தூக்குறார். ஒவ்வொரு படத்துலையும், ஒவ்வொரு டைலாக்லையும், ஒவ்வொரு காட்சி அமைப்புலையும் தூக்குனது மட்டும் இல்லாமல், இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் 1 லட்சம் பேர் கூடுறாங்க, 50,000 பேர் கூடுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி சில அரசியல் கட்சிகள்லாம் துவங்கி இருக்கிறாங்க, அவங்க கூடலாம் இருக்கிறாங்கல்ல. அன்னைக்கு வந்து
1947 இளைஞனாக இருந்து உள்ளே வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா டிசைன் பண்ணி, கொடி டிசைன்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி, ஒரு மாநாடு 5 லட்சம் பேர் பங்கேற்கிறாங்க. எங்கள் மதுரையில் நடந்த மாநாட்டில் நாடோடி மன்னன் திரைப்படம், நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் சொந்த தயாரிப்பு, அதெல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வரல. அந்த படம் வெற்றி பெற்றால் மன்னன், தோல்வி அடைந்தால் நாடோடி அப்படின்ற நிலைமைக்கு எம்ஜிஆர் வந்து காயின் சுண்டி போடுற மாதிரி, ஒன்று தெருவுக்கு போகிறோமா இல்லை மன்னன் ஆகிறோமா அப்படின்னு. அதற்கு பின்புலத்தில் இன்னும் அந்த கதை, திரைக்கதை எல்லாத்தையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் இணை தயாரிப்பாக இருக்காங்க. படத்தை முடிக்க முடியல, திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த படத்தை முடிக்க முடியல, பணம் பத்தலை, 1 லட்ச ரூபாய் ஏதோ பத்தலை. அது ஒரு பெரிய தொகை அந்த காலத்தில். ஏவிஎம் செட்டியார் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஆர்மி அவர்கள். கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் வந்து கையெழுத்து போட சொல்லுங்க. ஏன்னா எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், அப்போது அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஒருவரை உருவாக்கி அவர் மேலே எவ்வளோ மரியாதையும் அன்பும் வைத்திருந்தால் அந்த கூட இருக்கிறவங்க அவங்கள எப்படி கடைசி வரைக்கும் கண்ணில் இமை மாதிரி பாதுகாத்திருக்காரு அப்படின்றது அது ஒரு உதாரணம். அப்போ இந்த பணத்தை கேட்கும்போது அவர் செட்டியார் அவர்கள் சொல்கிறாங்க, அவரை வந்து எம்ஜிஆர் வந்து கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு. ஆரம்பி சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்ட. ஏன்னா செட்டியார் மிகப்பெரிய ஒரு மலை அவர் சினிமாவில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் ஒரு இது இருக்கத்தானே செய்யும், ஒரு ஏதோ ஒன்று இருக்கத்தானே செய்யும். அவர் நேரம் வந்து கேட்க மாட்டாரா, பணம் கேட்குறாரா, வரமாட்டாரா அப்படிங்கும்போது ஆர்மி அவர்கள் சொல்கிறாரு சிரிச்சுட்டு, ஐயா இது வந்து அவர்கள் பதிவு செய்தது, அந்த தரப்பும் பதிவு செய்தது, இந்த தரப்பும் பதிவு செய்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வேணா கையெழுத்து போகிறேங்கும் போது ஆனந்த் வீரப்பன் அவர்கள் வந்து ஒரு துணை தயாரிப்பாளர், அந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் அவர். இருந்தாலும் அவருக்கு என்ன அவ்வளோ பணம் அவரை நம்பி இல்லாமல் எம்ஜிஆர்னா கேல்சிட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இலங்கையோட ரைட்ஸை நாடோடி மன்னனுடைய, அப்போ வந்து இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போதும் ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. அப்போ இலங்கையில் ரைட்ஸை செட்டியார் அவர்களுக்கு எழுதி கொடுத்து எம்ஜிஆர் வந்து கையெழுத்து போட்டு கடன் வாங்க மாட்டார் அப்படின்ற ஒரு நிலை. ஏன்னா அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களுக்கே அந்த நிலையாக தான் இருந்திருக்கு பண விவகாரத்தில். அப்போ எழுதி கொடுத்து, இலங்கையோட ரைட்ஸை எழுதி கொடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக்கி சாதனையாக்கி காட்டியவர் யார் அப்படின்னா, இல்லைன்னா அன்னைக்கே எம்ஜிஆர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஜெயிச்சா மன்னன், தோத்தா நாடோடி, அவ்வளோதான், அப்படி போயிட வேண்டியதான், ஏதாவது சைடு ரோலில் நடிச்சுட்டு போக வேண்டியதான்ற ஒரு நிலையில். இது ஒரு சின்ன உதாரணம். அண்ணா அவர்கள் வந்து 19 வயது ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்க, 19 வயசுங்க. அப்போ அண்ணா தேர்ந்தெடுக்கிறப்ப, அண்ணா ஒரு பெரிய அறிவுஜீவி, அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரியார் தேர்ந்தெடுத்து ஏன் கூட இருக்கணும்னு கடைசியாக எம்ஜிஆர் அவர் எனக்கு தெரியுங்களா, அவரை தத்தெடுத்திருக்காங்க, அவர் அறிவை தத்தெடுத்திருக்காங்க, அவருடைய நாலேஜை தத்தெடுத்திருக்காங்க. அவரை நம்பியவர்களை அவர் கடைசி வரைக்கும் கைவிடவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் கடைசி காலத்தில் இருந்தவரை, அவரோட அரசியல் அவர் ஊரில் இல்லாத போதும் சரி, இந்த தமிழகத்தை மறைமுகமாக ஆட்சி செய்தவர். கடைசியில் ஒரு விஷயம், அது வந்து ஜாதி ரீதியை நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சூழல் வருது, தமிழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே காமராஜர் அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், இப்படிலாம் தமிழர்களாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எம்ஜிஆரும் தமிழர் இங்கே இருந்தவர் தான், எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு லாபி நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு என்ன நடக்கிறான்னா, எப்போவுமே என்னோடய சேனல் நான் சொல்லுவேன், அதோட உள்குத்தை சொல்லுவேன் கட்டாயம். அந்த மாதிரி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு டெல்லியில் எல்லா லாபியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலை திறப்பு விழா, அந்த ஃபோட்டோ கூட இப்போ கையில் இல்லை. அந்த ஃபோட்டோ, அந்த சிலை திறப்பு விழாவுக்கு என்னென்னா, ஜனாதிபதி வருகிறார், அதுக்கு கீழே ஆர்.எம். வீரப்பன் பேர் தான் இருக்கும்.